கொண்டுறாரு. அதுல ஒரு பெண்மணியினுடைய மகன்களை பூரா அவர் கொலை செஞ்சிடறாரு. அந்த அம்மா ஒரு இணை வைக்கிற முஷ்ரிக்கான பெண்மணி. அந்த அம்மா சபதம் எடுத்துச்சு, யார் இந்த ஆசிமுடைய தலையை வெட்டி என்னிடம் கொண்டு வர்றாங்களோ அவருக்கு 100 ஒட்டகம் நான் கொடுப்பேன். அவருக்கு முன்னால் அவருடைய தலையை வைத்து எல்லாருக்கும் மது விருந்து பரிமாறுவேன் என்று அந்த அம்மா சபதம் எடுத்துச்சு. அந்த அம்மா அந்த பிள்ளைகளுடைய அந்த தாயார் அண்ணங்க சபதம் எடுத்துருச்சு. இந்த நிலையில் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பனு லஹ்யான்கிற ஒரு கூட்டம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, உங்கள் தோழர்களில் சில காரிகளை அனுப்புங்க, எங்களுக்கெல்லாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்க அனுப்புங்க, நாங்கள்லாம் முஸ்லீமாக இருக்கிறோன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்பி ஒரு 70 பேர்த்த அனுப்புனாங்க. அதில் இந்த ஆசிம் பின் சாபித்தும் ஒருவர். அப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ தான் தெரியுது தாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி அங்கே ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இவரும் வீர தீரமாக போராடி இவரும் கொல்லப்பட இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு பயம், கொன்னா அந்த அம்மா இப்படி சபதம் எடுத்திருக்குது இல்லையா, அதனால அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாரு, எல்லாம் நான் உன்னுடைய தீனுக்காக போராடி இருக்கிறேன், என்னுடைய உடல் என்னுடைய எலும்பு எதையுமே காஃபிர்கள் கையில் கிடைக்காமல் நீ பாதுகாக்க வேண்டும், எதுவும் காஃபிர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடாது, நீ பாதுகாத்தன்னு துவா செய்கிறார். அவர் இறந்துறார், கொல்லப்பட்டுறார். கொல்லப்பட்டு கிடக்கிற போது அங்கே இருக்கிறவர்கள்லாம் பேசிக்கிறாங்க, அந்த அம்மா ஒரு சபதம் பண்ணி இருக்குது, நாம் அந்த தலையை வெட்டி கொண்டு போய் கொடுத்தா 100 ஒட்டகம் கிடைக்கும், அந்த 100 ஒட்டகத்துக்காண்டி ஒரு தலையை வெட்டா கொண்டு போயிடலாம் இல்லையான்னு சொல்லி வெட்டுறதுக்காண்டி போகிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை சுற்றி தேனீக்களுடைய ஒரு பெரிய கூட்டத்தை அரணாக்கிடுறான். இவங்கெல்லாம் போகிறாங்க, தாண்ட முடியல, சுற்றி தேனீக்கள் அப்படியே அவரை சுற்றி வலையினங்க அரண் மாதிரி நிற்குது. சரி விடுங்க, சாயங்காலத்துக்குள்ளே இந்த தேனீக்கள் கலைஞ்சிரும், மாலையில் நாம் போகலான்னு சொல்லி எல்லாரும் திரும்பிடுறாங்க. மாலைக்குள் அல்லாஹாலா ஒரு கனமலையை அனுப்புகிறான். அந்த மலையில் அவருடைய அந்த ஜனாசாவை மலை எங்கோ தூரத்திற்கு எடுத்துகிட்டு போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியாது. இவங்க போய் பார்க்குறாங்க, அவருடைய உடல் கிடையாது. இது ஒரு அற்புதம். இது இறக்கும் முன்னால் அவர் கேட்ட துவா அது. அதே மாதிரி தான் ஹுபைபுங்கிற ஒரு சஹாபி, மக்கால் அவரை பிடிச்சு வச்சு அவரை கொடுமைப்படுத்தி கொள்றாங்க, அவரை தூக்கில் ஏற்றுறாங்க. அவரை தூக்கில் ஏற்றி என்ன செய்கிறாங்க, கொள்றாங்க. அவர் இறக்குற நேரத்தில் ஒரு துவா செய்கிறார், யாரெல்லாம் என்னை கொல்வதில் பங்கெடுத்த அத்தனை பேரையும் எண்ணி எண்ணி நீ கொல்லணும், யாரையும் விட்டுறக்கூடாது. அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா துப்கி மின்ஹும் அஹதா. யாரெல்லாம் இவர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி எண்ணி ஒரு நபரை விடாம நீ எல்லாத்தையும் நீ வந்து என்ன செய்யணும், கொல்லணும்னு சொல்லி அவர் அந்த துவாவை செய்யும் போது அங்கே அபூ சுஃபியானும் இருக்கிறார். அபூ சுஃபியானும் அங்கே இருக்கிறார். அவருக்கு தெரியுது, ஏன்னா காஃபிர்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய துவாவுடைய வலிமை என்ன. அவர் பக்கத்தில் அப்போ முஆவியா சின்ன பையனா இருக்கிறார். முஆவியா சொல்றாங்க,